ஒரு மரத்தின் கிளையில் 2 காகங்கள் கூடு கட்டிக்கொண்டு வாழ்ந்து வந்தன. அந்த காகங்கள் அம்மரத்தில் நெடுநாட்களாக தங்கி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தன. அந்த மரத்தின் கீழ்ப்பகுதியில் பெரிய பொந்து ஒன்று இருந்தது. அந்த பொந்துக்கு ஒரு நாள் கருநாகம் ஒன்று புதிதாக வந்து சேர்ந்தது. பெண் காகம் தனது கூட்டில் முட்டைகள் இட்டு குஞ்சுகள் பொரிக்கும். ஆண் காகமும் பெண் காகமும் இரை தேடச் செல்லும் நேரம் பார்த்து பொந்தில் இருக்கும் அந்த பாம்பு மரத்தின் மீது ஏறி காகத்தின் முட்டைகளை தின்றுவிட்டு இறங்கிவிடும். ஒவ்வொரு முறையும் பெண் காகம் முட்டையிடுவதும் அவற்றை கருநாகம் உண்பதும் வழக்கமான நிகழ்ச்சியாகிவிட்டது. காகங்களால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. பெண் காகம் மிகவும் வருத்தத்துடன், நமது குஞ்சுகளையெல்லாம் ஒவ்வொரு முறையும் கருநாகம் தின்றுவிடுகிறது. இனியும் இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த மரத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு பாதுகாப்பு நிறைந்த மரத்திற்கு குடிபோய் நிம்மதியாக வாழ்க்கை நடத்துவோம் என்றது. உன் மனக்குமுறல் எனக்கு புரிகிறது. நீண்ட காலமாக வசித்து வரும் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல என் மனம் கேட்கவில்லை. ஆனால் அதற்காக அந்த கருநாகத்தை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கூற மாட்டேன். ஏதாவது ஒரு உபாயம் செய்து இந்த பாம்பை கொன்றாக வேண்டும் என்றது ஆண் காகம். அதற்காக தன் உயிர் நண்பனான நரி ஒன்றிடம் போய் யோசனை கேட்டது. அந்த பாம்பை கொல்வதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். அரசியார் குளிக்கும் இடத்திற்கு செல். அவர்கள் குளிக்க செல்லும் போது கழற்றி வைக்கும் நகைகளில் ஒன்றை கொண்டு வந்து பாம்பு வசிக்கும் அந்த பொந்தில் அனைவரும் பார்க்கும்படி போட்டுவிடு. பிறகு என்ன நடக்கிறது என்று பார் என்றது நரி. நரிக்கு நன்றி சொல்லிவிட்டு காகம் அப்பொழுதே அரண்மனைக்கு பறந்து சென்றது. அரசி அப்போதுதான் நகைகளை கழற்றி வைத்துவிட்டு குளிக்கத் தொடங்கினார். காகம் போய் ஒரு நகையை கவ்விக்கொண்டு பறக்க ஆரம்பித்தது. அரசி கூவினாள். உடனே வேலையாட்கள் ஓடி வந்தார்கள். அரசி நடந்ததை கூறியதும் காவலாளிகள் காகத்தை பின்தொடர்ந்து ஓடி வந்தார்கள். காகம் பறந்து வந்து பாம்பு இருந்த பொந்துக்குள் நகையை போட்டுவிட்டு வேகமாக பறந்து சென்று விட்டது. பின்தொடர்ந்து வந்த காவலாளிகள் அதை கண்டார்கள். உடனே வேகமாக ஓடி வந்து அந்த மரப்பொந்தை வெட்டினார்கள். உள்ளே இருந்த பாம்பு சீறிக்கொண்டு வெளியில் வந்தது. காவலாளிகளில் ஒருவன் தன் வாளால் அதை வெட்டி போட்டான். பிறகு காவலாளிகள் பொந்துக்குள் இருந்த நகையை எடுத்துக்கொண்டு போய் அரசியிடம் கொடுத்தார்கள். அதன் பிறகு அந்த காகங்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் அந்த மரத்தில் வாழ்க்கை நடத்தத் தொடங்கியது.